12 ஆழ்வார்களில் ஒருவரான பெரியாழ்வாரின் மகள்தான் ஆண்டாள் நாச்சியார். அந்த மகாலட்சுமி அன்னையே இந்த பூவுலகில் ஆண்டாளாக அவதரித்து வந்தாள். பெரியாழ்வாரின் தோட்டத்தில் துளசி செடிக்கருகில் ஒரு அழகிய குழந்தை அழுது கொண்டே கிடந்தது. குழந்தையை வீட்டிற்கு கொண்டு வந்து தன் குழந்தை போல் வளர்த்தார் விஷ்ணு சித்தர். இறைவனுக்கு பூ கோர்த்து கொடுக்கும் பணியை தவறாமல் செய்து வந்தார் பெரியாழ்வார். குழந்தையை பார்த்தவுடன் அந்த பூமாலை போல் அவருக்கு தோன்றியதால் அவளுக்கு கோதை என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தார். ஆன்மீகத்தையும் தமிழறிவையும் சேர்த்து கோதைக்கு ஊட்டி வளர்த்தார். தனக்கு தெரிந்த அத்தனையும் கோதைக்கு சொல்லிக் கொடுத்தார் விஷ்ணு சித்தர். கண்ணன் மீது அளவு கடந்த பக்தி. ஒரு கட்டத்தில் அது காதலாக மாறியது. தன்னை கண்ணனின் காதலியாக பாவித்து கற்பனை உலகில் வாழ்ந்து கொண்டிருந்தாள் கோதை. கண்ணனுக்கு கோர்த்து வைத்திருந்த மாலைகளை கோதை எடுத்து அணிந்து அழகு பார்த்து கொள்வாள். பிறகு மாலையை இருந்த இடத்தில் வைத்து விடுவாள். ஒரு நாள் பெரியாழ்வார் மாலையை கண்ணனுக்கு சூட கொடுத்த போது அதில் ஒரு நீண்ட முடி இருந்ததை பார்த்தார். அர்ச்சகர்கள் மாலையை ஒதுக்கி வைத்துவிட்டு வேறு மாலையை சாத்தினார்கள். அடுத்த நாள் கோதை மாலையை கழுத்தில் போட்டபடி கண்ணாடி முன் நின்று அழகு பார்ப்பதை பார்த்தார் பெரியாழ்வார். அதிர்ச்சியில் அருகில் சென்று அவளை கண்டித்தார். இனிமேல் இப்படி செய்யாதே என மாலையை ஒதுக்கி வைத்து வேறு மாலையை சாத்தினார். அன்றிரவு பெரியாழ்வாரின் கனவில் வந்த கண்ணன் கோதை சூட்டிய மாலையைத்தான் எனக்கு சூட வேண்டும், வேறு மாலை சூடக்கூடாது என சொல்லி மறைந்தார். அன்றிலிருந்து அப்படியே செய்தார் பெரியாழ்வார். கோதை சூடிக் கொடுத்த சுடர்கொடியானாள். திருமண வயதை எட்டியவுடன் திருமாலைத்தான் மணமுடித்துக் கொள்வேன் என அடம்பிடித்தாள் கோதை. பாவை நோன்பு நோற்றாள். அவள் பூமாலை மட்டுமின்றி பாமாலையும் சூடி மகிழ்ந்தாள். 30 பாசுரங்களில் திருப்பாவையை பாடினாள். 143 பாசுரங்களில் நாச்சியார் திருமொழியை பாடினாள். சங்க காலத்தில் பாவை நோன்பை அம்பா ஆடல் என்று சொல்லுவார்கள். பெரியாழ்வார் ஆண்டாளை ஸ்ரீரங்கத்திற்கு அழைத்து வந்தார். ஆண்டாளுக்கும் ரங்கநாதனுக்கும் திருமணமும் நடந்தது. ஆண்டாள் இருந்த பாவை நோன்பை விவரிப்பதுதான் திருப்பாவை. கண்ணனின் திருவடிகளை சரணடைவதுதான் எல்லோரின் லட்சியமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் திருப்பாவை மூலம் தெளிவுபடுத்துகிறாள் ஆண்டாள் நாச்சியார். எல்லா வைணவ கோவில்களிலும் ஆண்டாளுக்கு தனி சந்நிதி இருக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் ஆண்டாளின் இடக்கையில் தினமும் ஒரு இலைக்கிளி சாத்தப்படுகிறது. மாதுள மரத்தின் பூக்களை வைத்து கிளியின் அலகையும் வாய்ப்பகுதியையும் செய்கிறார்கள். மூங்கில் குச்சிகளை வைத்து கால் பகுதியை செய்கிறார்கள். வாழை மரத்தின் இலைகளை வைத்து உடல் பகுதியை செய்கிறார்கள். கேரள மாநில நம்பூதிரிகளின் கொண்டையை போல் ஆண்டாளுக்கு கொண்டை அலங்காரம் செய்யப்படுகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடிய மலர் மாலைகள் திருப்பதி பெருமாளுக்கு வருடம் தோறும் சாத்துவதற்காக எடுத்துச் செல்கிறார்கள். திருப்பதி பிரம்மோற்சவ விழாவில் கருட சேவை அன்று ஆண்டாள் சூடிய மலர் மாலையை பெருமாளுக்கு சூட்டுகிறார்கள். மதுரையில் நடைபெறும் சித்திரை திருவிழாவின் போது ஆண்டாளின் மலர் மாலை கள்ளழகருக்கு அணிவிக்கிறார்கள். பெருமாளை பாசுரங்கள் பாடி துதித்த ஆழ்வார்களில் ஒருவர்தான் ஆண்டாள் நாச்சியார். ஆடிப்பூரத்தன்று ஆண்டாளுக்கு வளையல் அலங்காரம், ஊஞ்சல் உற்சவம், திருத்தேர் உற்சவம் என்று நடத்துவார்கள். கண்ணனையே கணவனாக அடைய வேண்டும் என ஆண்டாள் தவம் செய்த இடம்தான் அழகர் மலை. அங்கு மட்டும்தான் ஆண்டாளை அமர்ந்த நிலையில் பார்க்க முடியும். கண்ணனை கணவனாக அடைந்தால் 100 அண்ட அக்கார வடிசல் படைப்பதாக வேண்டினாள் ஆண்டாள் நாச்சியார். வேண்டுதல் செய்த சில நாட்களிலேயே ஸ்ரீரங்கம் சென்று அரங்கநாதனுடன் ஐக்கியமாகிவிட்டாள். அந்த வேண்டுதலை அழகர் மலைக்கு வந்த ராமானுஜர் நிறைவேற்றி வைத்தார். 1300 ஆண்டுகள் பழமையான கோவில்தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்ரசாயி திருக்கோவில். இங்கு மட்டும்தான் பெருமாளுடன் தாயாரும் ஒரே சந்நிதியில் இருப்பார்கள். 108 திவ்ய தேசங்களில் 56வது திவ்ய தேசம். மார்கழி மாதம் முடிந்ததும் எண்ணெய் காப்பு உற்சவம் நடத்துவார்கள். ஆண்டாள் ரங்கனை மணப்பதற்காக 3 பேரை தூது அனுப்புகிறாள். முதலில் மழையை அனுப்பினாள். மழை பெருமாளின் அழகை பார்த்து மயங்கி சொல்லச் சென்ற விஷயத்தை சொல்லாமல் திரும்பியது. வண்டை தூதாக அனுப்புகிறாள். வண்டு பெருமாளின் மாலையில் இருந்த தேனை அருந்திவிட்டு அங்கேயே மயங்கி கிடந்தது. அடுத்ததாக கிளியை தூதாக அனுப்பினாள். சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை என்று சொல்லுவார்கள். இவள் சொன்னதை அப்படியே தவறாமல் பெருமாளிடம் சொன்னது. கோரிக்கையை நிறைவேற்றியும் கொடுத்தது. அதனால்தான் ஆண்டாள் கிளி மிகவும் விசேஷம். தமிழகத்தில் 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களுள் ஒருவர்தான் ஆண்டாள். மனதாலும் வாக்காலும் இறைவனையே நினைக்க வேண்டும். கோரிக்கையை நம்பிக்கையோடு இறைவனின் திருப்பாத
திருப்பாதங்களில் சமர்ப்பிக்க வேண்டும். இறைவன் மேல் பக்தி செய்வதை மறந்துவிடக்கூடாது என்று பல தத்துவங்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பவள். 12 வயது முதல் 15 வயது வரையிலான பெண்ணை வாலை என்று சொல்லுவார்கள். வாலை குமரியான ஆண்டாள் பாடிய 30 பாசுரங்கள் தான் திருப்பாவை. திருப்பாவையின் நிறைவு பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையை சங்கத் தமிழ் மாலை என்று குறிப்பிடுகிறாள். பூ இல்லாமல் இறை வழிபாடே இல்லை என்பதை திருப்பாவை முழுவதும் நமக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கிறாள். இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி ஆண்டாள் காட்டிய பாவை நோன்பு நோற்று அந்த இறைவனின் புகழை பாடி நம் கோரிக்கைகளை அவர் திருப்பாதத்தில் வைத்து வைகுண்ட பதவிக்கு தகுதியாவோம். நன்றி.